வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யா ராம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகம் முழுவதும் மகா சிவராத்திரியை ஒட்டி சிவன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இரவு முழுவதும் விழித்து காத்திருந்து சுவாமி தரிசனம். கோவை ஈஷா மைய மகா சிவராத்திரி விழாவில் குடியரசு துணைத் தலைவர், ஆளுநர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. விடிய விடிய நடைபெற்ற பக்தி இசை பாடல்கள், நாட்டிய கலை நிகழ்ச்சிகளைக் கண்டு லட்சக்கணக்கான மக்கள் பரவசம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளில் அரசியல் கட்சி தீவிரம். திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒரு தொகுதியும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகளும் ஒதுக்கீடு. கூட்டணி தொடர்பாக மறைமுக பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. பாஜகவுடன் கூட்டணி முறிவு என்பது ஒருமனதாக எடுக்கப்பட்ட முடிவு என்றும் திட்டவட்டம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சென்னையில் நேற்று நள்ளிரவு வரை ஆதரவாளர்களுடன் தீவிர ஆலோசனை. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் ஞாயிற்றுக்கிழமை விருப்ப மனுவை பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவிப்பு. புதுச்சேரியில் இருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் இடையேயான விமான சேவை குறைந்த பயணிகளே பயணிப்பதால் வரும் 31ஆம் தேதி முதல் விமான சேவையை நிறுத்த முடிவு என்று தகவல். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் 39 பேர் கொண்ட முதல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது காங்கிரஸ். கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார் ராகுல் காந்தி. கிரீஸ் நாட்டில் அரசின் புதிய கல்வி மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் போராட்டம். தடுக்க முயன்ற போலீசார் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசி மாணவர்கள் தாக்கியதால் பதற்றம். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் லீக் ஆட்டம். டெல்லியை 1 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி உத்தரப்பிரதேச அணி த்ரில் வெற்றி. இனி விரிவான செய்திகள். சென்னை மாநகரில் கண்காணிப்பு பணிகளை உறுதிப்படுத்தும் வகையில் 4 நடமாடும் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மைய வாகனங்களின் செயல்பாட்டினை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மெகா சிட்டி திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக 4 நடமாடும் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மைய வாகனங்களின் செயல்பாடு தொடங்கப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டங்கள், போராட்டங்கள் மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் இடங்களில் இந்த வாகனங்கள் நிறுத்தப்பட்டு நிகழ்நேர வீடியோவை பதிவு செய்யும் வகையில் பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவுடன் நடைபெற்ற கூட்டணி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டு மதிமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, திமுகவுக்கு பக்கபலமாக இருப்போம் என்று தெரிவித்துள்ளார். திராவிட இயக்கத்தை மென்மேலும் வலுப்படுத்துவதற்கு எங்களுடைய அனைத்து சக்திகளையும் அதற்கு பயன்படுத்துவோம். இனி நிரந்தரமாக திமுகவுக்கு பக்கபலமாக இருப்போம் என்று நான் கூறியிருக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடையே சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதன் முடிவில் முதலமைச்சர் ஸ்டாலினும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தொகுதி உடன்பாடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தங்களுக்கு சிதம்பரம், விழுப்புரம் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருப்பதாக கூறியுள்ளனர். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பின்வரும் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதென தீர்மானிக்கப்பட்டது. தொகுதிகளின் விவரம்: விழுப்புரம் தனி, சிதம்பரம் தனி. கூட்டணி தொடர்பாக மறைமுக பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் விருப்பப்பட்டவர்கள், கூட்டணியில் சேருகின்றவர்கள் வருகின்ற பொழுது உங்களிடத்தில் தகவல் கொடுப்போம். இப்போ தேமுதிக வந்தது, உங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. புதிய தமிழ் தகவல் கொடுத்தாங்க. அது மாதிரி நாங்கள் தகவல் கொடுப்போம். அதிமுக கூட்டணியில் ராஜ்யசபா சீட் கேட்டுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். எங்களுக்கான உரிமையை, எங்களுக்கான ராஜ்யசபா சீட்டை நிச்சயம் தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம். அவர்களும் அதற்கு மகிழ்ச்சியாக நிச்சயமாக பொறுத்திருங்கள், நிச்சயம் ஒரு நல்ல செய்தி வரும் என்பதை தான் அவங்க தெரிவித்து அனுப்பியிருக்காங்க. இதனிடையே அதிமுக, தேமுதிக இடையே தொகுதி பங்கீடு குறித்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடைபெறவுள்ளதாகவும், இதில் தேமுதிக பொதுச் செயலாளர் சுதீஷ் பங்கேற்கவுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த அமைக்கப்பட்ட அதிமுக தொகுதி பங்கீட்டு குழுவினர் கூட்டணி கட்சி நிர்வாகிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினர். புரட்சி பாரதம் கட்சியுடனான பேச்சுவார்த்தையின் திருவள்ளூர் தொகுதியை தங்களுக்கு ஒதுக்கினால் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று புரட்சி பாரதம் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். கூட்டணி பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட இந்திய தேசிய லீக் கட்சி நிர்வாகிகள் வெற்றி வாய்ப்புகள் தொகுதிகள் குறித்த பட்டியல் அளித்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். இதனிடையே தமிழின் மறுமலர்ச்சி
வளர்ச்சிக் கழகம், தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்கம் கட்சி, மருது சேனை கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அவருடைய இல்லத்தில் சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு தங்கள் முழு ஆதரவை தெரிவித்துள்ளனர். சென்னை அமைந்தகரையில் உள்ள பாஜக தலைமை தேர்தல் அலுவலகத்தில் பாஜகவின் தேர்தல் பரப்புரை வாகனங்களை அந்த கட்சியின் மூத்த தலைவர் ராஜா கொடியசைத்து அனுப்பி வைத்தார். டிஜிட்டல் திரையுடன் கூடிய அந்த வாகனத்தில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த காணொலி ஒளிபரப்பு செய்யப்படும். ஒரு மக்களவைத் தொகுதிக்கு 2 வாகனங்கள் வீதம் அனுப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜா, கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து பாஜக அகில இந்திய தலைமை அறிவிக்கும் என்று தெரிவித்துள்ளார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் ஞாயிற்றுக்கிழமை விருப்ப மனுவை பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் சார்பில் போட்டியிட விரும்புவோர் ஞாயிற்றுக்கிழமை விருப்ப மனு பெற்றுக் கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள நியூ உட்லாண்ட்ஸ் ஹோட்டல் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை 10,000 ரூபாய் கட்டணம் செலுத்தி அந்த மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த மனுக்களை பூர்த்தி செய்து அன்றைய தினமே சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், அதே நாளில் 6 மணிக்கு நேர்காணல் நடைபெறும் என்றும் அந்த அறிக்கையில் பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக தேனியில் இருந்து அவசரமாக நேற்று சென்னை வந்த பன்னீர்செல்வம் தனது இல்லத்தில் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இரவு 10 மணிக்கு தொடங்கிய ஆலோசனை நள்ளிரவை கடந்து 12:15 மணி வரை நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பண்ருட்டி ராமச்சந்திரன், யாருடன் கூட்டணி என்பதை ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டதாக கூறியுள்ளார். 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் தற்போது உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை அறிமுகம் செய்துள்ளது. அந்த கட்சியின் தலைவர் விஜய் செயலியை அறிமுகம் செய்து முதல் உறுப்பினராக கட்சியில் இணைந்தார். கட்சியின் உறுதிமொழி பிடித்திருந்து விருப்பப்பட்டால் செயலி மூலம் கட்சியில் இணையுமாறு விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதனிடையே தமிழக வெற்றிக் கழகம் உறுப்பினர் சேர்க்கை செயலி அறிமுகம் செய்யப்பட்ட சில நிமிடங்களிலேயே முடங்கியதாக கூறப்படுகிறது. அரை மணி நேரத்தில் ஏராளமானோர் உறுப்பினராக இணைய முயன்றதால் முடங்கியதாகவும், வாட்ஸ்அப் வழியாக 7 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உறுப்பினராக சேர முயன்றதாகவும், இதனால் பலருக்கு ஓடிபி கிடைக்க தாமதம் ஏற்பட்டுள்ளது தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் ஏராளமானோருக்கு உறுப்பினர் அட்டை கிடைக்காத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கோவை ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி விழா சத்குரு ஜக்கி வாசுதேவ் தலைமையில் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர், தமிழக ஆளுநர் RN ரவி, திரிபுரா ஆளுநர் இந்திரசேனா ரெட்டி நல்லு, பஞ்சாப் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உள்ளிட்ட பலரும், நடிகர் சந்தானம், நடிகை தமன்னா உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள், வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் கலந்து கொண்டனர். இசைக்கலைஞர்கள், பாடகர்கள் பங்கேற்று பக்தி பாடல்களை பாடினர். நாட்டிய நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் விடிய விடிய நடைபெற்றன. இதேபோல் தமிழகம் முழுவதும் கோயில்களில் சிவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி விடிய விடிய நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் புதிய வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அமைச்சர் சிவசங்கர் அடிக்கல் நாட்டினார். அப்போது முடிவுற்ற பணிகளையும் துவக்கி வைத்த அவர், சித்தலி கிராமத்தைச் சேர்ந்த சிறுவர்களுக்கு பேட், கேரம் போர்டு உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களை வழங்கியுள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் மது போதையில் டூரிஸ்ட் வேன் ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியதாக அதன் ஓட்டுநர் முருகன் என்பவரை காவல் நிலையத்திற்கு போலீசார் அழைத்துச் சென்றனர். ஆனால் அங்கு வேன் ஓட்டுநர் முருகன் மர்மமான முறையில் உயிர் இழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் போலீசார் தாக்கியதால் முருகன் உயிர் இழந்ததாக கூறி அவரது உறவினர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையம் முன்பு முருகனின் உடலை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்து தென்காசி மாவட்ட SP சுரேஷ்குமார் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனாலும் ஏராளமானோர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மாயமான பள்ளி மாணவி இளைஞருடன் சேர்ந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மணப்பாறையை அடுத்த கருத்த கோட்டங்கிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவி கடந்த 6ஆம் தேதி வீட்டிலிருந்து மாயமானார். மாணவியை பல்வேறு இடங்களில் தேடியும் இது தொடர்பாக குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த நிலையில் குமரிக்கட்டி மலைப்பகுதியில் உள்ள ஒரு மரத்தில் அந்த மாணவியும் இளைஞரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மாணவியுடன் தற்கொலை செய்து கொண்ட இளைஞர் நைனான் என்பதும் இருவரும் காதலித்து வந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புதுச்சேரியில் சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் பணிபுரிந்த மேலும் 12 காவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சேலிநகர் பகுதியில் 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் வழக்கை சரியாக விசாரிக்கவில்லை என்று கூறி முத்தியால்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் தனச்செல்வம் உள்ளிட்ட 13 காவலர்கள் ஆயுதப்படை மற்றும் பல்வேறு காவல் நிலையங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மேலும் 12 காவலர்களை பணியிட மாற்றம் புதுச்சேரி காவல்துறை தலைமையகம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் இருந்து இதுவரை 25 காவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் அருகே கார் 10 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானதில் அதில் பயணம் செய்த மருத்துவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். கன்னியாகுமரியைச் சேர்ந்த சத்ய சிவராஜா என்ற மருத்துவர் அருப்புக்கோட்டையில் நடைபெறும் நிகழ்ச்சிக்காக காரில் சென்று கொண்டிருந்தார். விருதுநகர் அருகே அர்ஜுனா நிதி பாலம் அருகே சென்றபோது கார் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தின் மோதியதுடன் சாலையில் ஓரத்தில் இருந்த 10 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது. இதில் மருத்துவர் சத்ய சிவராஜா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் இருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் இடையேயான விமான சேவையை வரும் 31ஆம் தேதி முதல் நிறுத்த ஸ்பைசஸ் ஜெட் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. புதுச்சேரியில் இருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத்திற்கு இயக்கப்படும் விமானத்தில் வார நாட்களில் மிகவும் குறைந்த அளவிலான பயணிகளே பயணிப்பதாகவும், இதனால் வரும் 31ஆம் தேதி முதல் புதுச்சேரியிலிருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத்திற்கு இயக்கப்படும் விமான சேவையை நிறுத்த ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி உலக தமிழ்ச்சங்கத்தின் 31ஆம் ஆண்டு விழா சென்னை அடையாறு டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி மகளிர் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளைச் சார்ந்த சந்திரயான் 3 திட்ட இயக்குநர் வீரமுத்துவேல், பத்மஸ்ரீ நல்லிக்குப்புசாமி செட்டியார், இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டைமான் ஆகியோருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் 39 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. கேரளாவில் 16 தொகுதிகளுக்கும், கர்நாடகாவில் 7 தொகுதிகளுக்கும், சத்தீஸ்கரில் 6 தொகுதிகளுக்கும், தெலங்கானாவில் 4 தொகுதிகளுக்கும், மேகாலயாவில் 2 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் லட்சத்தீவு, நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு தொகுதிக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். வயநாடு தொகுதியில் ராகுல்காந்தி மீண்டும் போட்டியிடுகிறார். திருவனந்தபுரத்தில் சசிதரனும், ஆலப்புழாவில் கே. சி. வேணுகோபாலும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூருவில் குண்டு வெடித்த ராமேஸ்வரம் கஃபே உணவகம் பூஜை செய்யப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்டது. கடந்த மார்ச் 1ஆம் தேதி அந்த உணவகத்தில் குண்டு வெடித்தது. இதில் 9 பேர் காயமடைந்த நிலையில் பெங்களூரு போலீசார் மற்றும் தேசிய புலனாய்வு அமைப்பினர் சம்பவ இடத்தை ஆய்வு செய்து சீல் வைத்துள்ளனர். தடயவியல் துறையின் கீழ் ஆய்வுகள் மற்றும் ஆதாரங்கள் சேகரித்து முடித்த பின்பு ஹோட்டல் திறப்பதற்கு அனுமதி கிடைத்துள்ளது. இதையடுத்து பூஜை செய்யப்பட்டு ஹோட்டல் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. கிரீஸ் நாட்டில் அரசின் புதிய கல்வி மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டுள்ளனர். வெளிநாட்டு தனியார் பல்கலைக்கழகங்களின் கிளைகளை கிரீஸ் நாட்டில் தொடங்க வகை செய்யும் இந்த சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றக்கூடாது என்று வலியுறுத்தி ஏதென்ஸ் நகரில் பேரணியாகச் சென்ற மாணவர்கள் போலீசார் தடுத்தனர். இதனால் இரு தரப்பிற்கும் மோதல் தீவிரமடைந்து அந்த பகுதி போர்க்களம் போல் காட்சியளித்துள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் லீக் ஆட்டத்தில் உத்தரப்பிரதேச அணி 1 ரன் வித்தியாசத்தில் டெல்லியை வீழ்த்தி த்ரில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த போட்டியில் முதலில் பேட் செய்த உத்தரப்பிரதேச அணி 138 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து களமிறங்கிய டெல்லி அணியில் கேப்டன் மிக் லானிக் 60 ரன்கள் எடுத்தார். மற்றவர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்துள்ளனர். கடைசி ஓவரில் டெல்லியின் வெற்றிக்கு 10 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் அந்த அணியின் கைவசம் 3 விக்கெட்டுகளே இருந்துள்ளன. இதனால் ஆட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் கடைசி ஓவரின் முதல் பந்திலேயே ராதா யாதவ் சிக்ஸர் விளாசினார். அடுத்த பந்தில் 2 ரன்கள் எடுத்தார். இதனால் டெல்லி அணி வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஓவரின் 3வது பந்தில் ராதா யாதவ் ஆட்டமிழந்தார். அந்த பந்தில் ஜோனோசன் ரன் அவுட் ஆக ஓவரின் 5வது பந்தில் டைட்டன்ஸ் சாது ஆட்டமிழந்தார். இதன் மூலம் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஆல் அவுட் ஆன டெல்லி அணி 1 ரன் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் முழுவதும் மகா சிவராத்திரியை ஒட்டி சிவன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இரவு முழுவதும் விழித்து காத்திருந்து சுவாமி தரிசனம். கோவை ஈஷா மைய மகா சிவராத்திரி விழாவில் குடியரசு துணைத் தலைவர், ஆளுநர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. விடிய விடிய நடைபெற்ற பக்தி இசை பாடல்கள், நாட்டிய கலை நிகழ்ச்சிகளைக் கண்டு லட்சக்கணக்கான மக்கள் பரவசம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளில் அரசியல் கட்சி தீவிரம். திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 1 தொகுதியும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகளும் ஒதுக்கீடு. கூட்டணி தொடர்பாக மறைமுக பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. பாஜகவுடன் கூட்டணி முறிவு என்பது ஒருமனதாக எடுக்கப்பட்ட முடிவு என்றும் திட்டவட்டம். முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் சென்னையில் நேற்று நள்ளிரவு வரை ஆதரவாளர்களுடன் தீவிர ஆலோசனை.
நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் ஞாயிற்றுக்கிழமை விருப்ப மனுவை பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவிப்பு. புதுச்சேரியில் இருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் இடையேயான விமான சேவை குறைந்த பயணிகளே பயணிப்பதால் வரும் 31ஆம் தேதி முதல் விமான சேவையை நிறுத்த முடிவு என்று தகவல். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் 39 பேர் கொண்ட முதல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது காங்கிரஸ். கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார் ராகுல் காந்தி. கிரீஸ் நாட்டில் அரசின் புதிய கல்வி மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் போராட்டம். தடுக்க முயன்ற போலீசார் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசி மாணவர்கள் தாக்கியதால் பதற்றம். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் லீக் ஆட்டம். டெல்லியை 1 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி உத்தரப்பிரதேச அணி த்ரில் வெற்றி. இத்துடன் பந்தியின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்துள்ளன.